இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. அப்பா அம்மாவை நம்புங்க, குலதெய்வத்தை நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. எல்லாம் ஒரு வகையான போலி தான். ஒரு விஷயம் இத்தனை நாள் நடக்கும் அத்தனை நாள் நடக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் தான் கடவுள். அவன் முன்னாடி ஒரு கூட்டமே நிற்கும். திருப்பதியில் இருக்கிற மொத்த கூட்டமும் அவன் முன்னாடி தான் நிற்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் வெற்றி கிடைக்கும். இத்தனை நாள் நடக்கும் அத்தனை நாள் நடக்குன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே ஒரு வகையான போலி தான். அடுத்து எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ ஒரு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அரசியல்வாதிகள் கூட்டம் க்யூவில் நிற்கும். யாருடைய விதியும் யாராலையும் மாற்ற முடியாது. நமக்கு எப்போ பாத்ரூம் வருதுன்னு நமக்கே தெரியாது. அடுத்தவங்ககிட்ட எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தெரியும். நிறைய மக்கள் போய் ஏமாறுறாங்க. ஏமாறாமல் எச்சரிக்கையோடு இருங்க. அதே போல் பெற்றவங்க காலை தவிர வேறு யார் காலையும் விடக்கூடாதான். நிறைய அரசியல்வாதிக்கு போய் காலில் வீறாங்க. அதுவே மிகப்பெரிய பாவம், கர்மா அப்படின்றாங்க. யார் காலையும் விடக்கூடாதான்.